ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வடபழனி முருகன் கோயிலில் தான் இருக்கும். வாங்க இந்த கோவிலை பற்றின வரலாறு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் வந்து 18ஆம் நூற்றாண்டில் அன்னசாமி நாயக்கர் அப்படின்ற ஒரு முருக பக்தரால் சிறிய ஓலக்குடிசையில் தொடங்கப்பட்ட கோவில் பிற்காலத்தில் எவ்வளோ பெரிய புகழ்பெற்ற திருத்தலமாக வளர்ந்துருக்கு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகர் வந்து ஆண்டி கோலத்துலேயும் இடது காலை வந்து முன்பக்கமாக தூக்கியும் காட்சி தராரு. இதுதான் இந்த கோவிலோட சிறப்பு. இந்த இடத்துக்கு ஏன் வடபழனி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த கோவிலால் தாங்க வந்துச்சு. இந்த கோவிலில் வந்து அதிக அளவில் பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. நேற்று செவ்வாய்க்கிழமை கோவில் அதனால கூட்டமாக இருந்துச்சு. சரி, காலையில் கூட்டமாக இருக்கு, இந்த சாயந்தரம் வந்தாலும் சாயந்தரமும் எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், கோவிலுக்குள்ளே வந்தாலும் கூட்டம், பயங்கர கூட்டம். லைனில் நின்று 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் நான் வந்து சாமியை பார்த்தேன். எனக்கு அந்த 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி நம்ம முருகனை பார்த்தோமா, அதுதான் ஒரு மன திருப்தி. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சாமி ஒரு நிமிஷம் கூட பார்க்க விடல. உடனே நிறைய கூட்டம் வந்ததுனால தள்ளி விட்டுட்டே இருந்தாங்க. நாங்களும் வெளியே வந்துட்டோம். ஸோ ரொம்ப சரி, நமக்கு பிறகு நிறைய பக்தர்கள் இருக்காங்க, அவங்க சாமியை பார்க்கணும், அது புரியுது. ஸோ அதனால தான் நாங்களும் அப்படியே வந்துட்டோம். வந்துட்டு கோவில் வளாகத்துக்கு வந்தோம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கோவிலில் விளக்கேற்றுற இடம். ஸோ இங்கே தான் எல்லாம் விளக்கேற்றுவாங்க. நானும் இங்கே தான் விளக்கேற்றினேன். பிரசாதமும் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். முடிச்சுட்டு நேராக அப்படியே உற்சவர்கிட்ட போனோம். மூலவரை பார்க்க முடியலனாலும் பரவாயில்லைங்க, உற்சவர் ரொம்ப நேரம் நின்று சாமி தரிசனம் பண்ணோம். உற்சவர் மூலவர் 2 இடத்துல ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் நான் எடுக்கலை. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். இங்கேயும் வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நேராக அங்கே கொடிமரத்துக்கு போனேன். கொடிமரத்துக்கு போய் விழுந்து கும்பிட்டுட்டு மன திருப்தியோடு போகிறேன். முருகனை தரிசித்தது அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்குது. நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும், பஸ்ஸில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வடபழனி முருகன் கோவில் ஸ்டாப்பிங்னே இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷனில் வந்தீங்கன்னா மெட்ரோவிலேருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க கோவில். உங்களுக்கு டைம் கிடச்சா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. ஓகே மக்களே, பாய்.